மேடையில் வீற்றிருக்கும் திரையுலக பெருமக்களே, எதிரியாமற் இருந்திருக்கின்ற திரையுலக பெருமக்களே, பத்திரிகை நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே மற்றும் இணையதள நண்பர்களே மற்றும் பெரியோர்களே, தாய்மார்களே, ஆங்காங்கே நிற்கின்ற குழந்தைகளே, இந்த அது வேற இது வேற படத்துக்கு எனக்கு வந்து இன்விடேஷனில் பேர் போடாமல் வந்திருக்கீங்க விவேக் சார்னு சொல்லி தயாரிப்பாளர் ஒரு சால்வையை பொருத்தினார். அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்குது. நான் இன்றைக்கி இங்கே வர்ற மாதிரி இல்லை. ஏன்னா நாளைக்கு இதே இடத்துல எனக்கு ஒரு பாரதிராஜா சார் கூட சொன்னார், நாளைக்கு உனக்கு வந்து பிபி ஊதனமா நான் அப்படின்னு கேட்டார். ஏன்னா நாளைக்கு என்னோடய படம் இங்கேயே தான், இதே நேரத்தில் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால, நாளைக்கு ஃபங்க்ஷன் இருந்தால் இன்றைக்கி எவ்வளவு டென்ஷன் இருக்குன்றது ஜெயமணி, திலகராஜ் எல்லாருக்கும் தெரியும், தயாரிப்பாளர் ஜெயசீலன் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கு இடையில் நான் வந்ததுக்கு காரணம், எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, பங்காளி நாளைக்கு வந்துருங்க. யாராக இருக்கும்? யார் இப்படி ஃபோன் பண்ணா? ஜெயமணி தான், வேற யார்? ஹீரோவோட அப்பா தான் ஃபோன் பண்ணி, பங்காளி கண்டிப்பாக வந்துருங்க, சொந்தக்காரன் சொல்கிறேன் வரல, வந்துருங்க என்ன அப்படின்னு ஒரு சின்ன ஒரு மிரட்டல் விட்டார். சரின்ட்டு வந்துட்டேன் நான். ஆனால் எனக்கு இதில் 2 விதமான விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று வந்து ஜெயமணி, அவருடைய பல படங்களை நான் நடிச்சிருக்கேன், அவரோட சக கலைஞர். இன்னொன்று இயக்குனர் திலகராஜ். திலகராஜ் வந்து இயக்குனராக மட்டும் இல்லை, அவருக்கு பல முகங்கள் இருக்கும். அவர் நல்ல ரைட்டர். தமிழக அரசியல் பற்றி எந்த வருஷத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டால் புள்ளி விவரத்தோடு பேசக்கூடிய ஒரு நல்ல பேச்சாற்றலும் எழுத்தாற்றலும் உள்ள ஒரு அன்பு நண்பர். எலெக்ஷன்லாம் வந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் இதை நான் சொல்லி வைக்கிறது அவருக்கு ரொம்ப உதவியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இவர்கள் இருவரும் அழைத்ததால் நான் வந்தேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இந்த பத்திரிகைகள்லாம் கொடுக்குற அலைச்சலில் நான் அந்த பாட்டையும் ட்ரெய்லரையும் பார்க்காம போயிட்டேன். ஆனால் அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான். இங்கே பேசின எல்லாருமே சொன்னாங்க, இது ரொம்ப நல்ல காமெடியாக வந்திருக்கு அப்படின்னு இருக்காரு. ஒரு காமெடியன் பெத்த பையன் ஹீரோவாக நடிக்கிறாரு. நிச்சயமாக ஒரு காமெடியனுக்குள்ளே இருக்கிற அந்த உணர்வுகளும், திலகராஜ் ஒரு நல்ல ரைட்டர் டேரக்டர்ன்றதுனாலையும் இது நிச்சயமாக நல்ல ஹியூமர் கலந்த ஒரு படமாக தான் வரும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. தாஜ்நூர் ஒரு நல்ல சிறந்த சீசன்டு மியூசிக் டைரக்டர். அவரை நான் எங்களது படங்களுக்கெல்லாம் அவர் இசையமைத்திருக்கிறார். அவருக்கு ஒரு பெரிய பிரேக்காக இந்த படம் அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தின் ஹீரோ வர்ஷன், ஹீரோயின் 2 பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்கள் ஒன்றுமே இல்லை, திரையுலக பீஷ்மர்கள் பிதாமகர்கள்லாம் இங்கே இருக்காங்க, அவங்களுடைய வாழ்த்துக்கள் தான் இங்கே ரொம்ப முக்கியம். பல எத்தனையோ இளம் புது இயக்குனர்களை அறிமுகப்படுத்தி அவங்களுக்கெல்லாம் லைஃப் கொடுத்த ஆர்பி சௌத்ரி சார் இங்கே இருக்கார். இதை விட வேறு என்ன வேணும்? அவர்கள் அருகில் அமர்ந்திருக்கின்ற விக்ரமன் சாரே அந்த படைப்பு தான். தமிழ்நாட்டின் புழுதியின் புத்திரன் என்று சொன்னால் அதுக்கான முழு ஆத்தென்டிசிட்டி உண்டுன்னா அது நம்முடைய இயக்குனர் எம்எம் பாரதிராஜா சார் தான். இதுக்கு கை தட்டலைன்னா எதுக்கு தட்ட போறீங்க? ஒவ்வொன்றையும் கேட்டால் வாங்க முடியும்? அது ஒன்றும் இல்லை சார், உணர்ச்சி வசப்பட்டு அமைதியாக உட்காந்துட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ புழுதியின் புத்திரன் அப்படின்னு சொன்னால் அது நம்முடைய பாரதிராஜா சார் தான். அவர் இருப்பதெல்லாம் நமக்கு ஒரு கௌரவம், பெருமை. இந்த மேடை வந்து கௌரவம் கொள்கிறது. அது போன்று இங்கே அத்தனை பேரையும் ஒவ்வொருத்தரையும் சொல்லலாம். அவ்வளோ பெரிய மனிதர்கள் இங்கே வந்திருக்கார். அத்தனை பேருடைய வாழ்த்துக்களும் இந்த அது வேற இது வேற படத்துக்கு உண்டு. இந்த இடத்துல ஒன்று சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு கேஆர் சார் கடந்த 40 வருஷமாக இதே மாதிரி தான் இருக்கார். அது எப்படி மெயின்டைன் பண்ணுறாரு என்னன்னே புரியல. அது அவர் வாயால் கேட்டால் நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் உள்வாஸ்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. உள்வாஸ்துனா இது, இந்த உள்வாஸ்து நல்லா இருந்தாலே வெளிவாஸ்து நல்லா இருக்கும்பாங்க. அது அவருக்கு நல்லா இருக்குது. திரையுலகம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார், தயாரிப்பாளர்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். எந்த ஒரு சின்ன பிரச்சனையாலும் உடனே இறங்கி அதை ஒரு ஃப்ரெண்ட்லியாக தீர்த்து வைக்கின்ற ஒரு நல்ல தலைமை நமக்கு கிடைத்திருக்கிறது. அதனால்தான் அவருடைய முகமும் அவ்வளவு இளமையோடும் வனப்புமாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அப்புறம் ஒரு கவுன்சிலிங் பற்றி பேசினாங்க. இன்னொரு கவுன்சிலிங் ஒன்று இருக்குது, அது இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு பல பெரிய மனிதர்கள் வருவதற்கே தயங்குகிறார்கள், பயப்படுகிறார்கள்.
அதுக்கு காரணம் என்னென்னா, எதிரில் இருக்கவங்க போடுற சீட்டை விட அதிகமான சீட்டை மேடையில் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 பேரை உட்கார வைக்கிறாங்க. அது என்னன்னா, இந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு எப்படியும் 9 மணினா 9:30 10 ஆகிடுது ஆரம்பிக்கிறதுக்கு. 1 ஹவருக்குள்ளே முடித்து தேட்டரை கொடுத்தா தான் தேட்டருக்காரங்களும் பயப்படுறாங்க. ஏன்னா அவன் அடுத்த ஷோ போட்டாகணும். இங்கே என்னென்னா, எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும், எல்லோரையும் மதிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தினால் இப்படி செய்கிறார்கள். அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் உட்கார்ந்துருக்கிறவன் டென்ஷனை யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தராக பேசிட்டு வரும்போது, ஆட்டாடா நம்ம பாயிண்ட்டை இவன் பேசிட்டானே, இனி நம்ம என்ன பேசுறது, இந்த டென்ஷன்லேயே அவன் செத்து சுண்ணாம்பாய் அந்த அவலாயி நொந்து நூடுல்ஸ் ஆகி அவருடைய டேர்ன் வரும்போது அவருக்கு பேசுறதுக்கே ஒன்றும் இருக்காது. வெளியில் கார் எடுக்கணும், டிராஃபிக்கு, அத்தனை காருக்கு மத்தியில் நம்ம கார் எடுத்து எப்படி வெளியே போகிறது, நம்ம பைக் எடுத்து வெளியே போகிறது, இந்த டென்ஷன் இவ்வளவுமே அவாய்ட் பண்ணுறதுக்கு சிம்பிள் மேட்ரு. நான் அன்னைக்கு விக்ரமன் சார்ட்டையும் பேசினேன், கேஆர் சார்ட்டையும் பேசினேன் ஒரு மேடையில். இதை கொஞ்சம் சுருக்கிக்கலாம். வாழ்த்தும் இதயங்கள் எல்லாம் முன்னாடி உட்காந்து அவங்க என்ன வரப்போகிறாங்க, வியாபாரம் பண்ணுறவங்க என்ன பார்க்க போகிறாங்க, ட்ரெய்லரை பார்க்க போகிறாங்க, பாட்டை பார்க்க போகிறாங்க. அது போதும் அவங்களுக்கு. ஒவ்வொருத்தரும் வாழ்த்த வேண்டும் என்று நம்ம எதிர்பார்க்கவும் வேண்டாம். அவர்களும் அவருடைய நெஞ்சத்தில் அவர்கள் வாழ்த்துக்கள் இருக்கின்றன. எல்லாரும் பேசணும் அவசியம் இல்லை. மியூசிக் ஃபங்க்ஷன் இது. மெயினாக ஆடியோ அண்ட் ட்ரெய்லரு. மியூசிக் யார் போட்டா அவர், மியூசிக் இப்போ சீடியை கொடுக்கறது யார், வாங்கிறது யார், ட்ரெய்லர் சீடியை கொடுக்கறது யார், வாங்கிறது யார், இது போதும். யாரும் யாரையும் தவறாக நினைத்துக் கொள்ளப் போவதில்லை. இதை தயவு செய்து புரிந்து கொண்டு இனி வரும் ஆடியோ ஃபங்க்ஷன்களை ஆடியோ சீடி அளவுக்கு சிறிய அளவில், ஏன்னா எல்பி ரெக்கார்டு அளவுக்கு நடக்குது இப்போ பெருசாக, அந்த அளவுக்கு சின்ன அளவில் அழகாக நடத்தினா எல்லோரும் பாருங்கள். எல்லாம் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் அடுத்து எத்தனை ப்ரோக்ராம்கள் இருக்குதோ தெரியல. அவன் படன்னு ஒரு பதட்டத்தோடையே இருக்கிறாங்க எல்லாரும். ஸோ அதனால் எல்லாருக்குமே ஒரு ரிலீஃபாக இருக்கும். சின்னதாகவும் சுருக்கமாகவும் இந்த மாதிரி விஷயங்களை முடித்து கொண்டால் நன்றாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று வேண்டி விரும்பி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.